என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாக இருக்கிறீர்களா? சோகமாக இருக்கிறீர்கள், அப்படித்தானே? வாழ்க்கையில் சோகங்கள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது, இன்றைக்கு, இந்த நேரம் நீங்கள் கவலைப்பட்டு கலங்குகிற அந்த துக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாய் சந்தோஷமாக மாற்றி விடுவார். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக கிரியை செய்கிறவர். அந்த அன்பின் ஆண்டவரை நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இது ஒரு சாதாரண வசனம், ஆனால் இந்த வசனம் என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. பரிசேயரில் ஒருவன் ஆண்டவரை அழைக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னுடனே போஜனம் பண்ண வேண்டும். இது எவ்வளவு ஒரு அன்பான ஆசை. அவனுடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் தன் வீட்டுக்கு வர வேண்டும், தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும். ஏன் அப்படி அழைக்கிறார்? போஜனம் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒருவர் தன் வீட்டிற்கு வரும்பொழுது, அவர்களோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது, அவர்களோடு போஜனம் பண்ணும் பொழுது ஒரு மனம் திறந்த உரையாடல் இருக்கும். அந்த உரையாடல் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷத்திற்கென்று இந்த பரிசேயன் ஆண்டவரை அழைக்கிறான். ஆண்டவர் உண்மையாகவே ஒரு பிஸியான ஒரு பர்சன். அவர் இல்லையப்பா, என்னால் இன்றைக்கு வர முடியாது என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. வசனம் சொல்கிறது, அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்தார். பிரியமானவர்களே, ஒருவன் அவரை போஜனம் பண்ண அழைக்கிறான். கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கிறார். அந்த வீட்டுக்குள் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்வு மாற்றப்படுகிறது. அவளை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அற்புதமான காரியங்கள் அங்கே நடக்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரை அறிந்த நபராக இருக்கலாம். மற்றவர்கள் எல்லாரும் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. புருஷன் குடிக்கிறான், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், வீடுகளிலே சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவரை அறிந்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை உங்கள் வீட்டிற்கு அழைக்க வேண்டும். பரிசேயன் போஜனம் பண்ணும்படி அழைத்தது போல, ஆண்டவரே, இன்றைக்கு என் வீட்டில் நீங்கள் வர வேண்டும். என் வீட்டின் சூழ்நிலைமைகளை எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும். என் குடும்பத்தாரை நீ தொட வேண்டும், மாற்ற வேண்டும். இன்றைக்கு என் வீட்டில் வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை நீ கட்டுப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்று ஆண்டவரை அழைக்கும் பொழுது இந்த இரட்சகர் வர மறுப்பதில்லை. சகோதரி, உன் முழு குடும்பமும் பிற வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். சகோதரனை, உங்கள் வீட்டார் எல்லாருமே உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாய் எதிராய் நிற்கிறார்கள். நீங்கள் ஒருவர் தான் இந்த இரட்சகரை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு சொல்லுங்கள், என் வீட்டுக்கு வந்து என்னோடு போஜனம் பண்ண வர வேண்டும், என்னோடு ஐக்கியம் கொள்ள வர வேண்டும், நான் உம்மோடு கூட பேச வேண்டும், நீர் என்னோடு கூட உறவாட வேண்டும், நீரும் நானும் பந்தி இருப்பது போல அமர்ந்திருந்து இந்த வேத வசனத்தை நீர் எனக்கு பிட்டு கொடுக்க நான் அதை புசிக்க வேண்டும், ஆண்டவரே என் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்று அழைத்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கி இருப்பார். உங்கள் வீட்டின் சூழ்நிலைமைகளை எல்லாம் நிச்சயமாகவே மாற்றுவார். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரட்சகர் இயேசுவை உங்கள் வீட்டில் அழையுங்கள். அவர் வருவார், சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றுவார். பாவியான பெண் மனம் திரும்பினாள் என்றால் உங்கள் வீட்டில் மனம் திரும்பாதவர்கள் திரும்ப மாட்டார்கள். நிச்சயமா இது நடக்கும். மாற்றங்கள் வரும், மனம் திரும்புதல் வரும், மகிழ்ச்சி உண்டாகும். இயேசுவை அழையுங்கள், இல்லத்தில் மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று உம்மை அழைத்த பொழுது அவன் வீட்டில் சென்று போஜனம் செய்த தேவகுமாரனே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் உம்மை தங்கள் வீடுகளிலே அழைக்கிறார்களோ, உம்மை தங்கள் வீடுகளிலே வந்து தங்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் வீடுகளிலே நீர் பிரவேசித்து மாற்றங்களையும் மறுரூபத்தையும் ஆண்டவரே மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த வீடுகளிலெல்லாம் துக்கமும் வருத்தமும் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்யுங்க. நான் தனியே இருக்கிறேன், விசுவாச பாதையில் தனியே ஓடுகிறேன், என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியப்படுத்துங்க. கூடவே இருந்து ஒரு நாளெல்லாம் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் தனிமையில் இல்லை, ஆண்டவர் கூட வருவார். ஆனால் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். அழைத்தால் வருவார்,
கூட இருப்பார், அழுகையை களிப்பாய் மாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.